வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஒரு விசேஷமான நாள் யாராச்சும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு என்ன விசேஷமான நாள்னா குரு பூர்ணிமா. குருவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நமஸ்காரங்கள் இல்லையா? உங்களுக்கு எத்தனையோ வாத்தியார்கள் இருப்பாங்க, உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி நீங்க வேற ஏதாவது கிளாஸ் போவீங்க. அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதல் குரு யாரு? நம்மளுடைய அம்மா இல்லையா? இப்ப எப்போதும் தினைக்கும் ஸ்கூலுக்கு போறத இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவோம். அநேகமான பள்ளிகள்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஸ்கூல்ல இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. குருன்னா யாரு? முதல்ல இந்த உலகத்தை உருவாக்கினவர் பிரம்மர், அப்புறம் காக்கக்கூடியவர் விஷ்ணு, அழிக்கக்கூடியவர் மகேஸ்வரன். சோ இவங்க எல்லாரையுமே நான் குருவா வணங்குறேன். இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டவர் நம்ம எல்லாருமே வணங்கக்கூடியவர். நம்மளுடைய முதல் குருவா நம்ம யார கருதுறோம்? நம்மளுடைய அம்மாவா தான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஷீ இஸ் த ஒன் ஹூ டீச்சர்ஸ் வெரி பேசிக் திங். எப்படி ஒரு அடி மேல அடி வச்சு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயுமே நம்மளுடைய இன்ஸ்பிரேஷனா அம்மா இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம். நம்ம வீட்டுல நேரத்தை செலவழிக்கிறதை விட ஸ்கூல்ல தான் நம்மளுடைய நேரத்தை அதிகமா நம்ம செலவு பண்றோம் இல்லையா? we are spending fruitfully where in our school. So teacher accompanies us teachers each and every small things. So a good teacher guides you well. They help you grow and improve. உங்களை வளரவும் வைப்பாங்க. நீங்க பண்றதை விட இன்னும் பெட்டரா பண்றதுக்கும் உங்க கூட உறுதுணையா இருப்பாங்க. they make you confident and skilled. ஏய் பரவாயில்லடா, இந்த வாட்டி சூப்பரா பண்ணிருக்க, இதை விட நீ இன்னும் நல்லா பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்மள தட்டி தோல் கொடுக்கறது யாரு? நம்மளுடைய ஆசிரியர் தான். ஸோ விஷிங் ஆல் தி டீச்சர்ஸ் ஹாப்பி குரு பூர்ணிமா. நீங்களும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னையோடைய செஷன் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் செஷன் we had seen about subject complement. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டை பத்தி பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா? குவிக்கா நம்மளால ரீகேப் பண்ண முடியுமா? Can we recap quickly what and all we have seen until now? Is it possible? Yes, definitely we can. முதல்ல யார பத்தி நம்ம பேசுறோமோ, யார் ஒருவர் செயலை செய்யறாங்களோ அவங்கள நம்ம சப்ஜெக்ட்னு அழைக்கிறோம். யார் the person who performs the action or whom we are talking about is called as a subject. S is for subject. என்ன செயலானது நடக்கிறது? What is being done or what is the action that is being performed, or if at all it states the being I am a girl. இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் ஒரு பெண். ஆம்ங்கிறது ஒரு ஸ்டேட் வேர்ப் ஆயிடும். ஸோ அந்த சென்டென்ஸ்ல எதுமா வேர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்ங்கிறது ஒரு வேர்ப். அதை என்ன வேர்ப்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன்? ஸ்டேட் வேர்ப். நம்ம நிறைய வித்தியாசங்கள், ஆக்ஷன் வேர்ப்னா எப்படி இருக்கும், ஸ்டேட் வேர்ப்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்தபடியா ஆப்ஜெக்ட், பொருள். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட்டை விளையாடுகிறான். என்னது? ஹீ பிளேஸ் கிரிக்கெட். உங்களுக்கு குயிக்கா ரீகேப் பண்றதுக்காக சொல்றேன். ஓகே, we have seen lot of things. You shouldn't get confused. For you to get quickly recap what are all the things that we have seen, I'm telling it shortly. Okay, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அது சின்ன சின்ன உதாரணங்களை வச்சு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் என்ன விளையாடுறான்? கிரிக்கெட் விளையாடுறான். what does he play? He plays cricket. ஹீங்கிறது சப்ஜெக்ட், விளையாடுறாங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. என்ன விளையாடுறான்? என்ன? வாட்ங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கிறது அப்படின்னா அது ஒரு பொருள். He plays cricket. எல்லா சென்டென்ஸ்லயுமே வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குமா? சில சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் கூட அந்த நபருக்கு, அந்த நபரினுடைய தகவல் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கும். அப்படிலாம் என்ன சென்டென்ஸ் இருக்கும்? He gave a pen to him. He gave a pen to her. அவன் அவளிடம் ஒரு பேனாவை கொடுத்தான். He gave her a pen. How we write the sentence? It tells us
தி பேட்டர்ன் ஆஃப் தி சென்டென்ஸ். He gave her a pen. அவன் அவளிடம் ஒரு பேனாவை கொடுத்தான். அவன் யார் கொடுக்கறான்? அவன் கொடுக்கறான். சப்ஜெக்ட். கேவ்ங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை, verb. யார்கிட்ட கொடுத்தாங்கிற தகவல் முன்னாடி எழுதியிருக்கா, இல்லாட்டி என்ன பொருள்ல கொடுத்தாங்கிறது எழுதியிருக்கா? இந்த செயல் சொல்லுக்கு அப்புறம், அதாவது இந்த verb ஆனதுக்கு அப்புறம் என்ன தகவல் தெரியப்படுத்திருக்கீங்க? யாருக்கு கொடுத்தாங்கிறதா, இல்லாட்டி என்ன பொருள் கொடுத்தாங்கிறதா? யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா whom. இங்க என்னப்பா கேள்வி கேட்கிறோம் நம்ம? whom, யாருக்கு கொடுத்தாங்க. பேனாக்கு என்ன கொடுத்தாங்க? வாட். சோ ஒரு நேரடியான ஒரு பொருளா இருக்குன்னா அது என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வாட்ங்கிற கேள்வியை நம்ம பயன்படுத்துறோம். யாருக்கு கொடுத்தாங்கங்கிற தகவல் இந்த verb ஆனோன்னு இருக்குன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், verb, யாருக்கு கொடுத்தாங்கங்கிற தகவல் இருக்கு, அதனால இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் என்ன கொடுத்தாங்கிறதே மென்ஷன் ஆயிருக்கு. இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ SV, SVO, SVDO, IO. இல்லாட்டி இப்போ ஒரு பேனா, he gave a pen to her, இந்த சென்டென்ஸை இப்படி கூட எழுதலாம். அப்ப என்ன ஆகும்? SVDO, IO நம்ம சொல்லிடுவோம். அவ்வளவுதான். Instead of writing her a pen, I'm telling us he gave pen to her. How I'm formatting this sentence? I'm writing object in the beginning, then the person receiving it is mentioned. Whereas in this sentence, person receiving is given first, then only the object is mentioned. அதனாலதான் இது சப்ஜெக்ட், verb, indirect object, direct object. கரெக்டா? தனியே நம்ம பார்த்துட்டோமா? போன செஷன்ல காம்ப்ளிமெண்ட்டை பார்த்தோம். இந்த காம்ப்ளிமெண்ட்ங்கிற ஒரு விஷயம் தான் இட் கம்ப்ளீட்ஸ் த மீனிங் ஆஃப் தி சென்டென்ஸ். இந்த வார்த்தை இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். அதுலயேதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இத பார்த்திருப்போம். ஒரு நிமிஷம். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா இருக்குன்னா அந்த சென்டென்ஸ் வரும் எஸ்விசி தான் நம்ம எழுதுவோம். இதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் உங்களுக்கு. கரெக்டா? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான் SVOC நம்ம எழுதுவோம். என்னன்னு எழுதுவோம்? SVOC. ஏன்னா அது ஆப்ஜெக்ட பத்தின தகவலை விவரமா நமக்கு தெரிவிக்கிறது. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா எப்படி இருக்கும்? The tea is hot. இந்த டீ எப்படி இருக்கு? சூடா இருக்கு. இப்போ ஒருவேளை அந்த சென்டென்ஸே வந்து the tea is அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது முழுமையான அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்குமா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? எப்படி இருக்கு அந்த டீ? அந்த டீ ஆறி போயிடுதுன்னு நான் சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். I need a word after this is so that it gives a complete meaning. So what is that word that I require over here? In this sentence, I'm writing it as hot. நான் இந்த சென்டென்ஸ்ல என்ன எழுதுறேன்? The tea வந்து சூடா இருக்குன்னு நான் சொல்றேன். Let me write it below so that it is visible for you. The tea is hot. The tea எப்படி இருக்கு? சூடா இருக்கு. இப்ப இங்க சூடா இருக்குங்கிறது எதை குறிக்கிறது? இந்த டீய குறிக்கிறது. எதை பத்தி பேசுறோம்? இந்த டீய பத்தி பேசுறோம். அதனாலதான் இந்த சென்டென்ஸ்ல வந்து இத சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம். இந்த டீ எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிவிக்கிறது இல்லையா? டீ ஆறி போயிடுது. The tea is cold. I can tell it in that manner as well. But what am I trying to tell? I'm trying to tell that the tea is hot. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இன்னொன்னு காம்ப்ளிமெண்ட் இருக்கா அந்த சென்டென்ஸ்ல, இல்ல ஆப்ஜெக்ட பத்தி பேசுறாங்களாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வார்த்தை இல்லாட்டியுமே அந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் அ காம்ப்ளிமெண்ட்.
only if this word, if it is there and it gives a complete meaning, then it is said to be a compliment. And in this situation, in this sentence, it is to be a subject complement. ஓகே மேம். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா யார் பத்தி பேசுறோமோ இல்ல எதை பத்தி பேசப்படுறதோ அதை பத்தி தகவல் கூடுதலா தரப்படுறதுன்னா அதை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு புரிஞ்சிடும். நீங்க போன கிளாஸ்லயே இன்னொன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். என்னது? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த பொருளை பத்தி கூடுதலான தகவலை அது தெரிவிக்கும். ஆப்ஜெக்ட் complement. It's nothing but it complements the object. What it does? It complements the object. Complements the object. அப்படின்னா இதை இன்னும் எப்படி பெட்டரா புரிஞ்சுக்கலாம்? இந்த மூணு நாலு சென்டென்ஸ் உதாரணமா எழுதிட்டேன் இல்லையா? இதை வச்சு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, you'll understand it completely by reading these 3 sentences. They made her an engineer. அவர்கள் அவளை என்னவாக உருவாக்கினார்கள்? ஒரு இன்ஜினியராக. They made her a doctor. இப்படி கூட சொல்லலாம். ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அனலைஸ் பண்ணுவோமா? குவிக்கா அனலைஸ் பண்ண முடியுமா நம்மளால? யார் உருவாக்கினாங்க? அவங்க. Who is the doer of action? They. இவங்க என்ன பண்றாங்க? They made. Made is nothing but verb. யார உருவாக்கினாங்கிற தகவல் இங்க இருக்கு. யார? அதனால இங்க டிஓஐஓங்கிற கான்செப்ட் நம்ம போக வேண்டாம். யார அப்படிங்கறதுனால இப்போதைக்கு இங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு நேரடியான பொருள் இல்ல, யார உருவாக்கினாங்கிற தகவல் மட்டும் இருக்கு. அதனால இங்க வெறும் ஆப்ஜெக்ட் ஓங்கிறத நம்ம எழுதுவோம். They made her. What did they made her? என்ன பண்ணாங்க அவளை? Is it complete? Is the sentence complete if at all I write this sentence alone? நீங்களே படிச்சு பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பாருங்க. இதை சொன்னோம்னா நமக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்கிறதா? இல்ல. They made her an engineer. என்னவா ஆக்கினாங்க? அவளை ஒரு என்ஜினியரா ஆக்கினாங்க. யார ஆக்கினாங்கிறதான நீங்க கேட்பீங்க. You won't ask who made her an engineer. யார பண்ணாங்க? அவளை ஒரு இன்ஜினியரா ஆக்கினாங்க. So it is complementing the object. இங்க பொருள்ங்கிறது ஒரு நேரடியான பொருள் இல்ல, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யார அவங்க உருவாக்குறாங்க? ஒரு இன்ஜினியரா. அவளை ஒரு இன்ஜினியரா உருவாக்குறாங்க. அதனால இந்த சென்டென்ஸ் வந்து SVOC அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. They made her happy. Same way. அவர்கள் அவளை சந்தோஷப்படுத்தினார்கள். They made her happy. I heard her shout. அவ கத்துறது வந்து எனக்கு கேட்டது. அவ சத்தம் போடுறது வந்து எனக்கு கேட்டது. I heard her shout. யாருக்கு கேட்டது? எனக்கு கேட்டது. எனக்கு கேட்டது. Heard. See, verb. அவ சத்தம் போடுறது. யார? There is again another person involved over here. Whom? கேள்விக்கான பதில் அளிக்கிறது. I heard her. என்ன பண்றது? கேட்டது. அவ என்ன செய்யறா? அதோடைய சத்தம் கேட்கறது. சத்தம் போடுறது கேட்கறது. I heard her laughing. இப்படி கூட சொல்லலாம் இல்லையா? I heard her shouting. I heard her shout. அவ சத்தம் போடுறது எனக்கு கேட்டது. So this is complement and nothing but
To be more specific, it is object complement. இங்க இன்னும் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். Are these examples understandable? புரிஞ்சுதா? இந்த உதாரணங்கள் வச்சு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது என்னங்கறத நான் சென்டென்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணுவேன், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேங்கிறது புரிஞ்சுதா? Moment. Take note of these examples. Will we play a small game pertaining to subject verb object complement? Definitely. The teacher called him baby shark, a chair, a genius. அந்த ஆசிரியர் அவனை என்னன்னு கூப்பிட்டாங்க? ஒரு மேதாவி, ஒரு புத்திசாலின்னு அவனை அழைச்சாங்க. இல்ல ஒரு பேபி ஷார்க்னு கூப்பிட்டாங்க. இல்ல நீ ஒரு நாற்காலி, என்ன மாதிரி சொல்லுவாங்க? The teacher called him a genius. They called him the teacher called him a genius. Next question. The manager found the checklist broken, full, incomplete. என்னெல்லாம் சாமான் எழுதணும் அந்த ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுபடிதான் இருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த மேனேஜர் வந்து அந்த செக்லிஸ்ட் எப்படி இருக்கிறதா பார்த்தாங்க, உடஞ்சு போயிருந்ததா பார்த்தாங்களா, இல்லாட்டி நிரம்பி இருந்தது, இல்லாட்டி முழுமையா இல்லைங்கிற மாதிரி தோணித்தா அவருக்கு. சூப்பர். He found the checklist incomplete. Let me check whether your answer is right or wrong. Amazing. Perfectly right. The audience found the movie. அந்த படத்தை பார்க்க போயிருந்தாங்க இல்லையா இந்த மக்கள், அவங்களுக்கு வந்து இந்த படம் எப்படி தோணுது? He found the movie enough quite boring. படம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தோணுது அவங்களுக்கு. They found the movie boring. Found the movie boring. Yes. Times even we feel, right? நமக்கும் அந்த மாதிரி தோணும்ல, எல்லா படமுமா நமக்கு பிடிக்கும். The manager considered the idea trash. Trashனா என்ன? குப்பை. Brilliant. Generalized. Manager considered the idea brilliant, trash, generalized. அற்புதமா இருந்ததுன்னு எடுத்துக்கிறேன். Okay, shall we check whether it is right? Perfect. She found the room square, red, messy. அந்த ரூம் எப்படி இருக்கிறதா அவளுக்கு தோணிது? ஒரு சதுரம் ஷேப்ல இருக்கிறதா தோணிது. சேப்பா இருக்கிறது. சேப்பா நேரத்துல இருக்குன்னா என்ன ஆயிடும்? அட்ஜெக்டிவ் ஆயிடும். Okay, it is describing the room. The room எப்படி இருக்கு? ஒரே குப்பையா இருக்கு, அங்க இங்கேயுமா போட்டு இருக்கு சாமான்கள்லாம். She found the room messy. Amazing. So in today's session, we'll be having multiple choice questions, okay, for the topics that we have covered. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்டினுடைய பிரிவுகள், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. I'll answer them. One moment, I'll share the screen.
ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். தே ஸ்லெப்ட். அவங்க தூங்கி போயிட்டாங்க. தே ஸ்லெப்ட். SVO, SV, SVC. Easy question. Okay. The dog chases the cat. The dog chases the cat. Subject verb complement, subject verb object, or SVA, subject verb adjunct. One more thing we have to learn that we'll be seeing in next session. As you see, lot of things until now. போதுமான அளவு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சிருக்காங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. The dog chases the cat. சென்டென்ஸ் 2 தடவை படிச்சு பாருங்க. யாரு துரத்துறாங்க, என்ன செய்யப்படுறது, யாரு துரத்தப்படுறா, யாருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி கேட்டோம்னா அந்த சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்டா, வேர்பா, ஆப்ஜெக்டா, இல்லாட்டி காம்ப்ளிமெண்ட்டை பத்தி பேசுறாங்க, இது வந்து நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே. She laughs. சிரிக்கிறா. She laughs. SVO, SV, SVC. அப்ப சிரிக்கிறா. SVO, SV, SVC. திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. No need to write in. There's no urgency. Think and write. David scolded the boy. David scolded the boy. David பையனை திட்டினா. SVDOIO, SVO, SVC. Fifth question. I like puppies. யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்புறேன். யாருக்கு பிடிக்கும்? பப்பீஸ்னா யாருக்கு பிடிக்கும்? பிடிக்கும், என்ன பிடிக்கும், யாருக்கு பிடிக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு கேட்டு பாருங்க. அப்பதான் அந்த சென்டென்ஸ்ல என்ன பேட்டர்ன் சொல்லப்படுறதுன்றதே தெரிய வரும். யாரு, என்ன, எதை பத்தி. நான் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதையே நான் இதை நிறைய தடவை சொல்லியிருப்பேன். So that you will be identifying the right pattern of the sentence. SVC, SV or SVO. ஒருவேளை இந்த சென்டென்ஸ்ல பப்பீஸ் இல்லைன்னா அது அர்த்தம் கொடுக்குற வாக்கியமா இருக்கா, இல்லைன்னா அது முழுமையான அர்த்தம் கொடுக்கலையா? Sixth question. She is intelligent. புத்திசாலியா இருக்கா. She is intelligent. Subject verb complement, subject verb object. Okay. Shall we move on to the seventh question? Identify பண்ணிருப்பீங்க நம்புறேன். He sold his cycle to her. He sold his cycle to her. அவனுடைய சைக்கிளை அவள்கிட்ட வித்தான். யார்கிட்ட வித்தாங்கிற தகவல் இருக்கு இல்லையா?
நான் யோசிங்க. டிஓ ஐஓவா, ஐஓ டிஓவா, இல்லாட்டி வெறும் ஆப்ஜெக்ட் தானா? He distributed us chocolates. He distributed us chocolates. என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணா? சாக்லேட்ஸ். யாருக்கு பண்ணா? எங்களுக்கு. பொருள் முதல்ல வந்திருக்கா, இல்லாட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்கிறது இருக்கா, யார் கொடுத்தா, என்ன பண்ணா, எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. SVIO DO, SVDO IO, SVOC. Ninth one. She gave a pen. She gave a pen. அவள் ஒரு பேனாவை கொடுத்தாள். அவள் ஒரு பேனாவை கொடுத்தா. சிம்பிளா. SVO, SVC, SV. Last question. It grew dark. இருட்டாயிடுது. It grew dark. SVC, SVO, SV. In today's session, we have quickly recap what a subject means, what is the verb, object, and two types of object, two kinds of objects, direct, indirect, complements, subject complement, object complement. Yes, and towards the end, we have seen lot of questions pertaining to those pertaining to identification of object complements, and we have seen multiple choice questions for the topics covered till now. So any doubts to anyone regarding today's session, you may please ask me. சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். Okay, great. I shall end the session over here. We'll again meet in the next class. Thank you so much, friends. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.